தமிழகத்தில் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்று ஆளுநருக்கு தவிக தலைவர் விஜய் புதிய கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். ஆளுநருக்கு தவிக தலைவர் விஜய் புதிய கடிதம் அனுப்பியுள்ள நிலையில் இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். 108 தொகுதிகளை வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க உரிமை கோரி ஏற்கனவே ஒரு கடிதத்தை ஆளுநருக்கு மின்னஞ்சல் மூலமாக அனுப்பியிருந்தார்கள். அதில் சில விவரங்கள் இல்லை. அந்த விவரங்களுடன் எனக்கு விவரங்களை கொடுத்தால் அதன் பிறகாக எனது முடிவை நான் தெரிவிப்பேன் என்று ஆளுநர் தெரிவித்திருந்த நிலையில மீண்டும் புதியதாக ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்கள். இந்த கடிதத்தில் ஆளுநர் கிட்ட முழு விவரங்களுடன் கடிதம் அனுப்பப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் தரப்பில் நேற்று நள்ளிரவு தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளையிலேயே இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் அதிக எண்ணிக்கையில் தாங்கள் வெற்றி பெற்றிருப்பதாக கூறி கடிதம் ஒன்றை ஆளுநருக்கு எழுதியிருந்ததாகவும் அதில் சில விவரங்கள் விடுபட்டிருந்ததாகவும் அதனை ஆளுநர் கேட்டிருந்த நிலையில் தற்பொழுது முழு விவரங்களுடன் மீண்டும் ஒரு கடிதம் தமிழக வெற்றி கழக சார்பில் ஆளுநருக்கு மின்னஞ்சல் மூலமாகவே அனுப்பப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாலை 7:30 மணிக்கு புதிய கடிதத்தை வழங்கியிருக்கிறார்கள். அதில் தமிழக வெற்றி கழகத்திற்கு 108 இடங்கள் உள்ளதாகவும் ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என குறிப்பிட்டு இந்த கடிதமானது வழங்கப்பட்டிருக்கிறது. நாளை ஆளுநர் தமிழ்நாடு வரக்கூடிய பட்சத்தில், சென்னை வரக்கூடிய பட்சத்தில் நாளை ஆளுநரை சந்திக்கவும் நேரம் கேட்கப்பட்டிருக்கிறது. நாளை ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நேரில் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோர இருக்கிறார். அதற்கான கடிதத்தையும் வழங்க இருக்கிறார். அதே போன்று 7ஆம் தேதி காலை, நாளை மறுநாள் காலை 11:30 மணிக்கு பதவியேற்பு விழாவையும் வைக்க வேண்டும் என்று இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகளும் தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய நிலையில்தான் அந்த பதவியேற்பு விழாவும் 7ஆம் தேதி நடத்த திட்டமிட்டு அதற்கான கடிதம் தற்பொழுது அந்த கடிதத்தில் அந்த வரிகளும் குறிப்பிட்டு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆளுநர் கேட்ட முழு விவரங்களுடன் தற்பொழுது மீண்டும் ஒரு கடிதத்தை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆளுநருக்கு மின்னஞ்சல் மூலமாக அனுப்பியிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.